ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கேவுரு கூழ். இது ஆடி மாதம் இல்லைங்களா, எல்லோரும் வந்து அம்மனுக்கு படைப்பாங்க கூழாக்கி. நான் அதனால் இந்த வீடியோ போடுறேன். கேவுருக்கு வந்து 2 கப் எடுத்துருக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம திட்டமாக கரைச்சி வச்சுக்கலாம். உப்புலாம் எதுவும் போடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சி ஒரு வேடு துணி இருங்க வரேன். இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுட்டு பாருங்கள். இந்த பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணி எடுத்து நல்லா இதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு கயிறு எடுத்து கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக கட்டிடணும். பாருங்கள், இந்த மாவை வந்து இந்த வெள்ளை துணி போட்டு நல்லா டைட்டாக கயிறு போட்டு கட்டிட்டு இதை அப்படியே நம்ம வெயிலில் வச்சிடணும். காலையில் ஒரு 9 மணிக்கு நம்ம வச்சோம்னா ஈவினிங் வந்து 3 to 4 நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நைட் ஒரு 7-8 மணி போல் நம்ம இதை கூழ் ஆக்கணும். பாருங்கள், காலையில் நம்ம துணி கட்டி வெயிலில் வச்சோம் இல்லைங்களா, கூழ் கரைச்சி. பாருங்கள் எப்படி நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள். கலர் எப்படி இருக்கு பாருங்கள். கரைச்சி வைக்கிறப்ப எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், நல்லா இப்படி புளிச்சிட்டு பாருங்கள். தெரியுது உங்களுக்கு? காலையில் கரைச்சி வச்ச மாவு நல்லா வெயிலில் 7 மணி நேரம் இருந்துச்சு பாருங்கள். நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி இல்லை 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். நம்ம கூழ் ஆக்கிறதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் அரிசி, நொய் அரிசி இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சாப்பாடு செய்கிற அரிசி இருந்தாலும் பார்த்து இப்போ உலையில் போட்டு இந்த சாப்பாடை நம்ம வேக வச்சுக்கலாம். இது நான் உலை போட்டிருக்கிறேன். இந்த அரிசி நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதில் வச்சா பாருங்கள், அரிசி போட்டோன்னா இது நல்லா வேகணும். குழைய வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம நொய் போட்டோம் இல்லைங்களா, அங்கே பாருங்கள் நல்லா எப்படி வந்துருச்சு பாருங்கள் குழைய. இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கேவுரை ஊற்றிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே பக்கத்தில் நின்று கிளறி விடுங்க. இது மாதிரி கெட்டியாகிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனாக்கா கட்டி விட்டு போயிடும், அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிச்சுன்னா கூழ் நல்லாவே இருக்காது. ஸோ நம்ம வந்து கூழ் கிண்டி முடிக்கிற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டு பாருங்கள், கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். தண்ணியாக இருந்துச்சு இல்லைங்களா, பாருங்கள் அப்படியே கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். இந்த பக்கத்துக்கு கெட்டியாக வந்துருக்குது. இன்னும் நல்லா வேகணும். சிம்மில் வச்சு இது மாதிரி அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருங்க. அடி பிடிச்சிச்சுனாக்கா கூழோட ஃபுல்லாகவே தீஞ்ச வாசம் வந்துடும். ஸோ நம்ம வந்து அடியில் பாத்திரத்தில் நல்லா விட்டு கிளறணும். பாருங்கள், பபுள்ஸ் வருது பாருங்கள். நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டா அந்த மாவு வந்து உள்ளுக்குள்ளேயே நல்லா வேகும். பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த பாருங்கள், இங்கெல்லாம் பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம கிளற ஆரம்பிக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துட்டுருக்குது. இப்படி தொடரும் பாருங்கள், கையில் ஒட்டுது பாருங்கள் மாவு. இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. கூழ் ஆக்கினாக்கா கையில் அப்படி தண்ணியை தொட்டுக்கணும். தண்ணியை தொட்டுட்டு ஈர கையில் இப்படி வச்சு தொட்டாக்கா இந்த இடத்துல ஒட்டக்கூடாது. இந்த மாவு ஒட்டுது பாருங்கள், அது மாதிரி ஒட்டக்கூடாது. அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு பாருங்கள், நல்லா வெந்துட்டு பபுள் பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி நல்ல பெரிய பபுள் வந்திருக்கு. நல்ல மாவு வந்துருச்சு. கூழ் பதத்துக்கு வந்துட்டுருக்குது. முக்கால்வாசி வந்துருச்சு. அடி மட்டும் பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்கிற வாசம் வந்துச்சுனாக்கா உடனே நீங்கள் பாத்திரத்தை மாற்றிடணும். அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டு கையை விட்டுட்டு கையை நனைச்சிட்டு இப்படி தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுனாக்கா தண்ணியில் தொட்டுட்டு உடனே வச்சு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாது. ஒட்டாமல் வந்துச்சுன்னா கூழ் பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட இது பார்த்துட்டிங்களா, இந்த பதம் பார்த்துட்டிங்கனாக்கா இதோட நம்ம ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இது தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இது ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக நல்லா ஆறி வரணும். காலையில் தான் நம்ம செய்யணும் கூழ். காலையில் பார்க்கலாம். நேற்று நைட்டு நம்ம கூழ் ஆக்கி வச்சோம் பாருங்கள். அது காலையில் பாருங்கள் எப்படி நல்லா ஆறி போய் இப்படி நல்லா புளிச்சு இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு எடுத்து போட்டுக்கலாம். இது அடுத்த நாள் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நம்ம வந்து கரைச்சி சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நான் கரைச்சிக்கிறேன். பாருங்கள், நமக்கு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி இது வந்து கரண்டிலெலாம் கொஞ்சம் மையாது, நம்ம கையில் தான் கரைக்கணும். அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள், இது மாதிரி கட்டி இல்லாமல் இப்படி நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும் உப்பு போட்டு. இப்போ இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதுதான் மருத்துவ குணம் அதிகம். ஸோ நான் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2, தயிர் தேவையான அளவு எல்லாத்தையுமே நம்ம கூழில் மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயத்தை போட்டுடலாம்.
பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட தயிரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முதலே உப்பு போட்டுட்டோம். பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்ற அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அவ்வளோ போட்டுக்கிட்டேன். எனக்கு இந்த பாருங்கள், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தயிர், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா கையில் கரைச்சி விட்டு கூழ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் ஆடி மாதத்துக்குலாம் அம்மனுக்கு நம்ம செய்வாங்க. எல்லாருமே கூழ் ஊற்றுவாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், கூழ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த கூழ் இது ரெசிபியை பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே.